இத்தனை வருஷம் கடை நடத்துற, முடி வெட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அவனுக்கு? எங்க அவனுக்கு திருடுற எக்ஸ்பீரியன்ஸ் தானே அதிகமா இருக்கு. ஐயா காசு வாங்குறீங்க ஹொசம். நான் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்குவேன். 10 நிமிஷத்துல முடி வெட்டுற ஆள் நீங்க 10 ரூபா 20 ரூபா வாங்குறீங்க. நான் 1 மணி நேரம் கேம் தரேன் 10 ரூபா தான் வாங்க. அது அந்த யோகியனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. நீ திருடனா யோகியனான்னு பார்க்க தான் வந்தேன். நான் யோகியன் தான், வேற என்னத்தை இங்க அவுத்து போட்டு ஆடுது. இங்க பாருங்க, நீங்க தான் திருட, நான் இல்ல. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். அமைதியா இருங்கடா. சரி பேசாம இன்னைக்கு நான் டிடெக்டிவ் மெயின் கேரக்டர் நான் தான். ஓ அப்படியா? கேம் ஆரம்பிச்சிடலாம். ஓகே எபிசோட்ல போயிடலாம். அதல்லரா பம்டன். இன்னைக்கு எதை பத்தி எபிசோடு? வழக்கம் போலதான் ஆர்மிகளை திருடிட்டாங்களாம். நேற்று ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கப்ப ஆர்மிகள் காணா போச்சு. உங்க 7 பேருக்கு ஒவ்வொரு ரோல் இருக்கு. 7 பேர்ல யாரு வேணாலும் அதை திருடி இருக்கலாம். என்ன எல்லாரும் நம்மள பாக்குறானுங்க? ஆரம்ப பார்த்தாலே சந்தேகமா இருக்கே. ஒவ்வொருத்தவங்களோட இடத்துக்கும் போய் எல்லா க்ளூவையும் கண்டுபிடிச்சு யார் ஆர்மிகளை திருடினான்னு யோசிங்க. போங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு புக்கு கொடுத்துருப்போம். அதுல நீங்க அப்புறம் உங்களோட கேரக்டர் எழுதிருக்கும். அதை வச்சுதான் நீங்க விளையாட போறீங்க. இப்போ இந்த 7 பேர்ல யார் ஆர்மிகளை திருடினதுன்னு கண்டுபிடிக்க போறாங்க. இந்தாங்க. என்ன அது? என்னடா அது? கொடுங்க, நான் படிக்கிறேன். இதெல்லாம் கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரெஜிமெண்ட் கண்ணு சிமிட்ட மேல பாரு. ஜேகப் நீ என்ன பாரு. ஜேகப் தான் திருட கண்டுபிடிச்சிட்டேன். முதல்ல எல்லாரும் சேர்ந்து மின்னியோட வீட்டுக்கு போங்க. மின்னியோங்கி ஒரு போட்டோகிராஃபர். சரி எல்லாரும் போலாமா? மின்னியோட கண்டிப்பா இப்பதான் திருடி இருப்பான். நான் ஒரு நிரபராதி. நான் எந்த தப்பையும் பண்ணல. நான் பார்த்து பேசாம மக்களை போட்டோ எடுப்பேன். இயற்கை காட்சிகளை போட்டோ எடுக்கிறது எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஜேஹோப் ஒரு பார்பர். அவனோட கடையில 24 மணி நேரமும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு மட்டும் லைட் எரியல. கரண்ட் பில் எகிருதேன்னு சொல்லிட்டு தான் லைட் ஆஃப் பண்ணேன். வேற எந்த காரணத்துக்கும் நான் ஆஃப் பண்ணல. நீங்க நினைக்கலாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு நான் அந்த சம்பவத்தை முடிச்சிட்டேன்னு. அப்படியா? நான் இந்த ஊருக்கு செல்ல புள்ள. என்ன எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. நான் இன்னசென்ட்டா ஹாப்பியா சுத்துற ஒரு ஆளு. நான் ஒரு சாதாரண ஆளு. நான் ஒரு ஆர்கேட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். எல்லா பசங்களும் விளையாடுவாங்க. அப்ப அந்த சின்ன பசங்களை மயக்கி நீ ஆர்மிக்குள்ள திருட வச்சுட்டியா? எனக்கே பெருசா அதுவும் கொடுக்கல. கோவமா வருது. ஜீவன் ஒரு இன்னசென்ட்டான ஊர் மக்கள். நான் ரொம்ப இன்னசென்ட்டா லூஸ் மாதிரி ஏரியால சுத்துவேன்னு போட்டுருக்குதுல. ஊர்ல அவ்வளவு வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கேன் நானு. ஜி இந்த ஊர்ல பெரிய பணக்கார கேரக்டரா? நான் ஒரு ஆர்கேட் வச்சுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிச்சை எடு. பத்தியா பணக்கார திமிரு வருது. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே பெரிய பணக்காரன். அந்த ஆர்மிகள் எடுத்து எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. எந்த பிரயோஜனமுமே இல்லை. நான் திருடலை. நான் ஒரு தேட்டர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ஒரு தேட்டருக்கு தான் வருவாங்க. நான் திருடவே இல்லை. என் தேட்டர்ல வி மாதிரி பணக்காரங்க விஐபி சீட்ல உட்காந்து படம் பார்ப்பாங்க. சரி நம்ம போய் தேடுற வேலையை ஆரம்பிச்சிடலாமா? லேட் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் எங்கேயும் உட்காந்து கேம் முடியாது பார்த்துக்கோங்க. ஆனா கண்டிப்பா ஆர்மிக்கெல்லாம் நான் திருடல. திருடங்களோட வீட்டுக்கே நம்ம போய் செக் பண்ணி பார்க்க போறோம். என்ன அவங்க வீட்டுக்கே போகணும்னு சொல்றாங்க? ஆஹா சரி போலாம் வாங்க. நான் தான் ஆர்மிக்கல்ல திருடலையே. திருடங்க தான் பயப்படுவாங்க. நான் திருடவே இல்லை ஆர்மிக்கல்ல. அப்ப நீ கன்ஃபார்மா திருடலான்னு தைரியமா இருக்கியா என்ன? சிரிக்கிற? நம்ப முடியலையே. நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளு. சரி ஓகே, நேரத்தை வீணடிக்காம நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க. உங்க வீட்டுக்கு போய் பின்னி எடுக்கிறேன் பாருங்க. நீங்க போற ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் நிறைய ஹிட் க்ளூவும் இருக்கும். அதை வச்சு நீங்க யாரு திருடன்றத கண்டுபிடிச்சிடலாம். புரியுது அண்ணே? இது என்னது? நம்ம திருடங்களா இல்லையான்னு போட்டிருக்கும்னு நினைக்கிறேன் அதுல. அடுத்து நீ என்னதுடா? சுக்கா திறந்து காமி. ஓ நீ தானடா? இன்னும் வாய் மூட மாட்டேங்குத. அடுத்து திறந்து பாருங்க. நீங்க திருடனா என்னன்னு பாருங்க. இந்த ரியாக்ஷன்ல அன்வான்டட். உன்ட்ட யாரும் கேட்கல. ஒருவேளை டிடெக்டிவ் சின்ன திருடனா இருந்தானா? என்ன சொல்ற? அவனும் உண்மையை தானே சொல்றான். ஒருவேளை இருந்துச்சுன்னா இவனை ரியாக்ஷன் விட வேணாம்னு சொல்லுங்கடா ஃபர்ஸ்ட். ஆரம் நின்னு திறந்து பாரு. ஒரு ரியாக்ஷன் வச்சா என்ன பிடிச்சா நீ திருடவே இல்லை. கடவுளே நீ பச்சையா போய் சொல்ற.
நான் பாக்குறேன். லூசு என்ன அடிக்கிற? இதுக்கு மேல இங்க உட்காந்துருக்க அவசியம் இல்ல. நம்ம பின்னாடி ஆரம்பிச்சிடலாம்ல. ஆர்மிக்குள்ள திருடுறது சட்டப்படி குற்றம். அதுக்கு மன்னிப்பே கிடையாது. அவன் தேவைக்கு அவன் திருடுறான். அதானே ரைட்டா தான் சொல்றான். இது உன்னோட திங்ஸ் சுகா. ஓ கேமராவும் ஒரு பேகுமா? இது உன்னோடது. மூது கண்ணாடி எனக்கு டிடெக்டிவ். லாலிபாப்லாம் போகுது. அதெல்லாம் எனக்கு நினைக்கிறேன். நான் தான் இன்னசென்ட் சைல்டாச்சே. ஆர்மிக்குள்ள திருடிட்டு பேச வச்சு கொள்றத நானே பார்த்தேன். மக்கள் சத்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் வீட்டுல செத்துச்சுன்னா ஒண்ணு நான் கொண்டு நடத்தமாயிடுமா? என்ன இது? அமைதியா இருங்க. முதல்ல நம்ம போய் எல்லாத்தையும் தேடலாம். பண்றான் அவன். நான் என்ன பண்ண? எல்லாரும் அமைதியா இருங்க, எனக்கு கோவம் வருது. ஹலோ, நான் டிடெக்டிவ் பேசுறேன். சொல்லுங்க வெட்டி ஆபீசரே. என்னோட பங்களால நீங்க ஒருத்தரும் கால் எடுத்து வைக்க கூடாது. இது என்னோட ஆர்டர். பேராசை பிடிச்சவனா இருக்கான்ல. பணக்கார திமிரவனுக்கு உண்மையிலே வந்துருச்சு பாருங்க. இப்ப மக்களை மட்டம் தட்டி பேசுறான். ஆர்மிக்குள்ள திருடினது யாருன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சா வரும். உன்னை கண்டுபிடிக்க நீயே வழி சொல்றியா? என்ன சொன்ன? நான் தான் திருடன்னு சொல்ல வரியா? ஆமா, இந்த ஊருக்குள்ள செல்ல பிள்ளைன்னு தெரியும்ல உங்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணணுன்ற? என்ன ஒரு போட்டோ எடுத்தீங்களா? பைத்தியத்தெல்லாம் போட்டோ எடுக்க முடியாது. எல்லாரும் இப்ப யூங்கியோட இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஏன் இடத்துக்கு வரீங்க? பொருள் எதையும் வளைச்சிடாதீங்க. இந்த இடமே பார்க்க வித்தியாசமா இருக்கு. பின்னிக்கு நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேன்? போட்டோ எடுப்பேன். இதான் உங்களோட போட்டோ பூத்தா? இவ்வளவு பெருசா இருக்கு. ஏய், நான் உள்ள வரேன்டா. சேரை போட்டு வைங்க. நான் உட்கார வேண்டாமா? இங்க பாருங்க, இதுதான் ஹிண்ட் எல்லாம் இருக்கு. இதுல என்னது சார்? இது எனக்கே தெரியாது. இது ஏதோ எப்படியோ என் இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. என் கடைக்கு நிறைய பேர் போட்டோ எடுக்க வராங்க. நோட் பண்ணிக்கோங்க. மிஞ்சி பதில் தெரியாம தவிக்கிறாரு. ஏன் மிஞ்சி நீங்க பதில் சொல்லவே இல்ல? நான் என்ன சொல்லல? நான் பதில் சொல்லலையா? நான் சொன்னேன் சும்மா. இது என்னது? கோப்ரோ கேமரா மாதிரி இருக்கு. இது புது கேமராவாச்சே. 70s ஏது இந்த கேமராலாம்? சந்தேகமா இருக்கு. நீங்க எதை கண்டுபிடிச்சிட்டான் போல. என்ன கண்டுபிடிச்சா? டேய், அது நம்ம ஸ்டாஃப் வச்சுட்டு போடுதுடா. என் கடையில இல்ல அது. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இவங்க ஆர்மி கல்லு கூட நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு ஆசை வந்துருச்சு போல ஆர்மி கல்லு மேல. என்னடா இதெல்லாம் அநியாயமா இருக்கேடா. நான் கேஷுவலா போட்டோ எடுத்தா அது ஒரு தப்பா? தப்புதான். ஆர்மி கல்லு எப்படி நீங்க போட்டோ எடுப்பீங்க? இது என்ன கீழே ரத்தக்கரை. ஜங்குக்கு இது பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? சொல்லுங்க. அதான் நான் சொல்றேன்ல, நான் திருட இல்ல. இந்த யூங்கி மாதிரி ஆளுங்க தான் திருட. எப்படி திருடி இருக்கான் பாத்தீங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் போற இடத்துக்கு நீங்களும் வராதீங்க சார். இப்ப என்னத்தை கண்டுபிடிச்சீங்க நீ எல்லாரும்? என்ன ஆச்சு? இத பாருங்க. யூங்கி மேல ஃபுல்லாவும் தப்பு சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருக்குமே ஆர்மி கிட்ட போட்டோ எடுக்க ஆசை இருக்கும் தான். போட்டோ எடுத்தா அவர் திருடி வரான்னு. அதான் அப்படி கேளுங்க நாம்சு. நீ அவனுக்கு கூட்டு போட்டு தான் திருடினீங்களா? சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அவனுக்கு. நீ இந்த அவனை ஏத்தி விட்டுறியா? நான் என்ன பண்ணேன்? நான் நல்லா தான் இருக்கேன். நானே ஒரு இன்னசென்ட் குழந்தை. எல்லாரும் என் கடைக்கு வாங்க நான் தைரியமா கூட்டிட்டு போறேன். ஏன்னா இவன் எந்த தப்புமே இல்ல. என் கடையில எந்த தப்பு இருக்காது. ஒரு பிசில் இல்லாம காமிக்கலாம் வச்சுட்டு தான் கூப்பிடுற போல நீ. இடம் சுத்தமா வெளில எப்படி இருக்கு? பார்பர் கடைனா அப்படிதான் இருக்கும். இந்த இடமே ஒரு மார்க்கமா இருக்கே. இருந்தது. எப்படிங்க ரத்தக்கரை வந்துச்சு? அது வந்து சொல்லுங்க ஜீவ், உங்களுக்கு தான் கேட்கிறேன். இந்த டவல்ல எப்படி ரத்தக்கரை வந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்க கடைக்கு தானே வராங்க எல்லாரும். நிறைய பேருக்கு முடி வெட்டுறேன். தெரியாம மண்டையில ஒரு சின்ன கீரல் இருக்கும். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இத்தனை வருஷம் கடை நடத்துற, முடி வெட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அவனுக்கு? எங்க அவனுக்கு திருடுற எக்ஸ்பீரியன்ஸ் தானே அதிகமா இருக்கு. ஐயா, உன் வீட்டுக்கு வராமல படுவோம். ஊர் மக்கள் எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கீங்க. நான் ஏமாத்துறேன்? நீ சின்ன பிள்ளை தானே, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால நீ பேசாம இரு. சின்ன பிள்ளை மிரட்டுறீங்களா? ஜிமின் ஒரு இன்னசென்ட் சைல்டுன்றதுனால அவரை மிரட்டிக்கிட்டு இருக்காரு இவரு. நீங்க தப்பிச்சு அடிக்கங்கப்பா, என்ன விட்டுருங்க. நீ பாட்டு ஒரு போட்டோ கிட்ட இருக்கு. அதானே, நான் ஒண்ணு சும்மா உட்காந்துல உன்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். டீடைல்ஸா கலெக்ட் பண்றியா? ஆமா, பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கே. டிடெக்டிவோட சேர்ந்து தான் நான் வந்திருக்கேன். பார்பர் கடையில இது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு இடம்? சும்மா ரிலாக்ஸ் பண்றதுக்கு. இது அடியில நம்ம இருக்கு. என்ன இருக்கு? உனக்கு தானே தெரியும். என்ன தெரியாது? அட கடவுளே, இங்க பாருங்க. இது ஆர்மி கல்ல பத்தின ஒரு டீடைல். இது எதுக்கு உங்ககிட்ட இருக்கு? அது சும்மா இருக்குப்பா. இல்ல இது எங்க அடிக்குது? ஆமா, இது யாரு? இன்னொரு ஜோடி செருப்பு. அது யாரோடது? அதுவும் அண்ணியோடது. ஓஹோ, அண்ணி கேட்டதா சொல்லு. ஓகே, இப்போ என் கடை முடிச்சிச்சுல, அடுத்து வேற இடத்துக்கு போலாம்ல. எவ்வளவு நிறைய கடையில நிப்பீங்க நீங்க? எல்லார் கடைக்கும் போல வாங்க. என்ன பண்ண டார்கெட் பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. உன் மேல சந்தேகங்கள் அதிகமா இருக்கு. அதனாலதான் இங்கே நிக்கிறோம். சந்தேகப்படுற மாதிரி உன் கடையில நிறைய பொருள் இருக்கு. நாங்க எதை நம்புறது? நான் உண்டு என் மேல உண்டு முடி வெட்டிட்டு இருப்பாங்க. எல்லா நாளும் லைட் எரியற உங்க கடையில ஏன் சம்பவம் நடந்தா நீங்க மட்டும் லைட் எரியல? இதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க பாருப்பா தம்பி, நீ ஒரு சின்ன பையன், இன்னசென்ட் கை தானே, பேசாம போய் ஓரமா உட்காரு. இது என்னது? கொலகாரங்க மாதிரி கிளவுஸ்லாம் வச்சிருக்கோம். முடி வெட்டுறவனுக்கு எதுக்கு கிளவுஸ்? ஏய், இது என்னது? இது என்ன கிளவுஸ்? உங்க கடையில எதுக்கு கிளவுஸ்லாம் வச்சிருக்கீங்க? இது என்ன? இது எது இன்ட்டு மாதிரி இருக்கு. என்னன்னு பாப்போம்.
போதுமான அளவுக்கு நமக்கு ஹிண்ட் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம இந்த ஹோசோ கூட கடையை விட்டு வெளியே போலாம். அப்பாடா வெளியே போங்க எல்லாரும். அப்புறம் திரும்ப வருவோம். இதுதான் என்னுடைய கடை. உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இது என்ன ஆர்கேடா? ஆமா, பார்த்தா தெரியல. சரி சரி. பேச்சே ரொம்ப திமிரா இருக்கு. சந்தேகங்கள் எழும்புது. நான் என் பேச்சு எப்பவுமே அப்படிதான்ப்பா. இந்த ஜிமினியை கூட்டிட்டு வந்தீங்க, விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்க. அவனை ஆட்டத்திலே சேர்த்துருக்க கூடாதுரா. எல்லா மிஷினும் ஒழுங்கா ஒர்க் ஆகுமா இல்ல அப்படி? ஒரு கேமுக்கு நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா. அது ரொம்ப அதிகம் இந்த காலகட்டத்துக்கு. 1 மணி நேரத்துக்கு 1 ரூபா 2 ரூபா தான் வாங்கணும். அதானே. நீங்க 10 ரூபா லாபம் பாக்குறீங்க. எவ்வளவு காசு வாங்குறீங்க ஹோசோ? நான் தான் ஒரு ஆளுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்குவேன். 10 நிமிஷத்துல முடி வெட்ட ஆள் நீங்க. 10 ரூபா 20 ரூபா வாங்குறீங்க. நான் 1 மணி நேரம் கேம் தரேன். 10 ரூபா தான் வாங்குறேன். பாயிண்ட் பிடிக்கிறானே. சின்ன பையா, எங்கேயும் போய் எதையும் உடச்சிடாத. என்ன மிஷினை செக் பண்றீங்களா? விளையாண்டு பாருங்க. நான் தரமான மிஷின் மட்டும் தான் வச்சிருப்பேன் இங்க. ஓவரா அலசி ஆராயறாங்களே, எதையாச்சும் கண்டுபிடிச்சிட போறாங்க. கண்டுபிடிக்காம இருந்தா சரி. நீங்களாம் எப்ப கிளம்பலான் இருக்கீங்க? வீட்டுல வேலையா இல்லையா? ஏய், இந்த பெஞ்ச் கடிலலாம் பாருங்க, ஏதோ ஒட்டி இருக்க போகுது. ஓவரா தேடுறானே. ஒரு போட்டோகிராஃபருக்கு இவ்வளவு ஆகாதிரி. அதை நீ சொல்லாத. அதை கொடுங்க. இது என்னது? சவுப்பு கலர்ல ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு. நான் செக் பண்ணி பாக்குறேன். இவனே ஒரு டுபாக் ஒரு டிடெக்டிவ். என்ன கண்டுபிடிக்க போறான்? இங்க பாருங்க, இடையில இது மட்டும் தனியா ஒண்ணு நிக்குது. இது என்னது? இதுதான் ஹிண்ட்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு? ஏதாத்தையும் எடுக்கிறானே. இது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பின்னாடி எனக்கு உதவியா இருக்கும். வேகமா எல்லாத்தையும் எடுங்க. நிறைய ஹிண்ட் இங்க இருக்கு. சீக்கிரம் எடுங்க. கிளம்புவோம். இவன் கடை போரிங்கா இருக்கு. எவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறது? என் கடையை பார்த்தா போரிங்கா இருக்கா உனக்கு? இன்னும் ஜகஜோதியா வச்சிருக்க கடையா? யாருமே இல்ல கடையில. அதானே ஓடு தான் இருக்கு கடை. ஒண்ணு பார்க்க வேணாம். போது கிளம்புங்க என் கடையை விட்டு. இவ்வளவு ஸ்ட்ராங்கான மிஷினை கடையில வச்சிருக்கீங்க. இது மக்கள் தலையில அடிக்கவா? அதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஒரு சாதாரண ஹாம்ஸ்டர் அடிக்கிற மிஷின். அது பிளாஸ்டிக்ல தான் இருக்கும். இப்படி மரத்துல இருக்காது. எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க வேணா பாத்துக்கங்க. அது ஒரு ஆர்கேட் தான் இருக்கிறது. ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஓஹோ, அதனால நான் அந்த சும்மா விட போறது இல்ல. எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிறேன். எதிர்பார்க்கவே இல்ல. அவர் தான் திருடரா? நீ மொட்டை பாப்பாத்தி மாதிரி வேஷம் போட்டு அலையற. இருவன புடிங்க. நான் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிறேன். ப்ரூஃப் எல்லாத்தையும் நல்லா போட்டோ எடுத்துக்கோங்க மிஞ்சி. நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். கவலைப்படாதீங்க. ஒரு போட்டோகிராஃபரா நான் அதை செய்யறேன். இவனுங்களெல்லாம் ஏன் தான் என் கணக்குல விட்டேன் இருக்கு. தயவு செஞ்சு வெளியே போயிருங்க எல்லாரும். ஜங்குக்கு எல்லாரும் வெளியே துரத்தத்துல இருக்காரு. எனக்கு அவர் மட்டும் தான் டவுட்டா இருக்கு. திருடராக இருப்பாரு அவர் தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜங்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? இப்படி பண்றாரு? உங்களுக்கு இந்த கடையில மரியாதை இல்ல? அதெல்லாம் கிடையாது. மரியாதை கிடையாது. வெளில போங்க எல்லாரும். நான் அப்பவே சொன்னேன்ல, இதுக்கு மேல என் கடையில ஒண்ணும் கிடையாது. நீங்க எவ்வளவு தரனாலும் உண்மை கிடைக்காது. நான் திருடன் கிடையாது. நீங்க தான் திருடுங்க. ஆனா என்ன இப்படி பழி சொல்றீங்கல்ல? ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். சும்மா இங்க பாருங்க. பேச்சே என்கிட்ட வேணாம். என்கிட்ட வந்து நின்னு பேசாதீங்க. முதல்ல நீங்க யாருமே பேசாதீங்க என்கிட்ட. எனக்கு தெரியும் உண்மையானவனா. ஏன் எல்லாரையும் கடையை விட்டு வெளியே போப்போன்னு திரிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. போய் சொல்லிக்கிட்டே என் கடையில நிக்கிறீங்க. அதுவும் அந்த யோகியனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. நீ திருடனா யோகியனான்னு பார்க்க தான் வந்தேன். நான் யோகியன் தான். வேற என்னத்த இங்க அவுத்து போட்டு ஆடுது? இங்க பாருங்க, நீங்க தான் திருட, நான் இல்ல. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த கடையில நான் நிக்க மாட்டேன். எல்லாரும் வெளியே வாங்க, நம்ம கிளம்பலாம். கிளம்பி போகதான் அப்பொழுது சொல்றேன். ரோசமே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கேவலமா கேக்குறல 4 வார்த்தை நாக்க புடுக்கிற மாதிரி. போனா என்ன வெளியே? எல்லாரும் பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஹிண்ட் கார்டு கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஹிண்ட் கிடைச்சா படிச்சு பாரு. என்ன அர்த்தம் கேட்டா? இவர் திமிர் பிடிச்சவரா இருக்காரு. கண்டிப்பா இவர் திருடனா இருப்பாரு. இவர் கடையில ஒரே ஒரு செருப்பு மட்டும் இருக்கு பாருங்க. அதே செருப்பு ஆர்மிகள் கிட்டே ஒண்ணு இருக்கு. இவர்கிட்ட இருக்கிற ஒரு செருப்பும் ஆர்மி கலர் இருக்கிற செருப்பு ஒண்ணா இருக்கு. அது எப்படி மாத்தி மாத்தி செருப்பு இருக்கு? கரெக்டா? என் கடைக்கு 1000 பேர் வரான் போறான். செருப்பை எவன் வேணாலும் விட்டுட்டு போவான். இல்ல இல்ல, இந்த ஆர்கேட் சரியில்லை. நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ஒரு செருப்பு ஆர்மி கல்லுக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிதான் நீங்க ஆகணும். ஜங்குக். என் பேரு ஜான் ஜங்குக். அழகா கூப்பிடுங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. திருட லிஸ்ட்ல ஒரு பேர் போட்டுருங்க. கன்ஃபார்மே பண்ணிடலாம். ஏய்,